அருமையான சுவையான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் இருக்குது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். பொதுவாக நம்ம தக்காளி குருமா அப்படின்னு செஞ்சுருக்கிறோம், அல்லது தக்காளி தொக்கு அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தக்காளி குழம்பு அப்படின்றது நல்ல ஒரு குழம்பு தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அதாவது எதுக்குன்னே சொல்ல வேண்டாம், எதுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இதை சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி, சாதம், எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான இந்த தக்காளி குழம்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த அருமையான தக்காளி குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெந்தயம், உளுத்தம்பருப்பு மற்றும் மிளகு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இதை வறுத்து திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வறுபட்ட மணம் வருது. இப்போ நம்ம இதை எடுத்து திரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மக்கிட்ட அரைச்ச பொடி தயாராக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா நல்லெண்ணெய் ஒரு தனிப்பட்ட ஒரு மணத்தை கொடுக்கும். அதனால் அதுக்காகவே நல்லெண்ணெய் சால சிறந்தது. அப்படி இல்லைன்னா நம்ம சமையல் பண்ணுற எந்த சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம முதல்ல ஜீரகம் மற்றும் சோம்பு இதில் போட்டு வறுத்துக்கலாம். இது லேசாக வறுபட்ட உடனே வெங்காயம் மற்றும் பூண்டை இதில் போட்டுடலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக வெங்காயம் சுருங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். மூடி வச்சு வதக்கலாம். 2 அல்லது 5 நிமிஷத்தில் தயாராகிடும். இப்போது பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போடலாம். இப்போது பூண்டு சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பூண்டை தவிர்த்துட்டு இந்த குழம்பு செய்யலாம். ஏன்னா இது பொதுவாக ஒரு நல்ல சுவை, மணம் மற்றும் ஆரோக்கியத்துக்கும் உகந்ததுன்றதுனால நம்ம இதில் பூண்டு போடுறோம். அப்படி வேண்டான்னு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க பூண்டை தவிர்த்துட்டு இதே முறையை பின்பற்றி செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே என்ன பண்ணணும்னா இதை வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும். அதனால் நம்ம இப்போதைக்கு எந்த தண்ணியும் உபயோகப்படுத்த வேண்டாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வதங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வெந்து அதனுடைய தண்ணியே குழம்புக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இல்லை, இப்போ நம்ம பொடிகளை எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எப்போவுமே மிளகாய்த்தூளை குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி அல்லது தனியாத்தூள். இப்போ பார்த்தீங்களா, இந்த பொடிகளெல்லாம் போட்டு கலர்ன உடனே ஒரு நல்ல கட்டித்தன்மை வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம தண்ணி தேவைப்பட்டதுன்னா, இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு தன்மை வேணும்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொடி செய்து வைத்த இந்த பொடியை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல ஒரு செட்டிநாடு குழம்புன்னே சொல்லலாம். ஏன்னா சோம்பு மற்றும் ஜீரகத்தின் மனம் நல்லா வரும் நம்மளுக்கு. அப்படி வரும்பொழுது நல்லா இது ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நம்மளுக்கு செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ என்னாச்சுன்னா, நல்லா எல்லா பொடியும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ரொம்ப மெதுவாக இதை சமைக்கணும். அதாவது அதிக தீ வைக்கக்கூடாது. மிதமான தீயில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், அந்த குழம்பு ரொம்ப அருமையாக தயார் பண்ண நிலையில் இருக்கும். அப்புறமா நம்ம பரிமாறலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, குழம்பு பதார்த்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ரொம்ப அருமையாக தயாராகிருக்கு. குழம்பு நல்ல ஒரு கெட்டி பக்குவத்தில் இருக்குது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு இப்போது சப்பாத்தியோடு சாப்பிடலாமா, இட்லியோடு சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. இப்போ நம்ம இந்த குழம்பை தாளிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு மற்றும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு உளுந்து போதுமானது. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அருமையான தக்காளி குழம்பு பரிமாறுவதற்கு தயார். நண்பர்களே, இந்த சுவையான தக்காளி குழம்பு செய்து பார்த்து
உங்களுடைய குடும்பத்தினரை அசத்திடுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.